ஹாய் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னா என்ன, அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஸ்கோப்ஸ்லாம் ஃப்யூச்சரில் இருக்குது, இந்த டிபார்ட்மெண்ட்டில் இப்போ ட்ரெண்டிங்காக என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போவே கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. இதற்கப்புறம் நான் எந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இந்த பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டியை நம்ம பார்த்துருவோம். எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக முடிச்சிருந்துருக்கணும். 12th சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருந்துருக்கணும். அதில் மேக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். மேக்ஸ் சப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் உங்களால் பண்ண முடியும். மேக்ஸ் சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது, வேறு எந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுமே உங்களால் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12th முடித்த பிறகு நீங்கள் ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸ் தேவை. மேக்ஸ் இல்லாமல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, இதோட எலிஜிபிலிட்டி நம்ம சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 இயர்ஸில், அதாவது ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் கோவிட் டைமில் எல்லாருமே வீட்டில் இருந்துட்டு ஒர்க் பண்ணாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்துட்டு ஒர்க் பண்ணாங்க. அதனால் இந்த டிபார்ட்மெண்ட் ரொம்பவே ஒரு மிகப்பெரிய உச்சகட்டத்தில் போச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப பெரிய பீக்கில் போயிட்டு இருந்துச்சு. அப்போலேருந்து இப்போ வரையுமே இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறது குறையே கிடையாது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ரொம்பவே பீக்கில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஏஐ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஏ அண்ட் எம்எல் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, ஏ அண்ட் டிஎஸ் இருக்குது. இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் எவ்வளோ பீக்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் பிளைன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது நார்மலான கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு டிபார்ட்மெண்ட். ப்ரொஃபஷனல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், அதாவது சிவில் இன்ஜினியரிங், இசிஇ, ட்ரிபிள்இ, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல்ஸ் இன்ஜினியரிங், இதெல்லாம் பார்த்திங்கன்னா எவர்கிரீன். இதெல்லாம் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். ஸ்டார்டிங்கில் எப்போ இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்போருந்து வந்த டிபார்ட்மெண்ட் தான் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங்கு, டேட்டா சயின்ஸ், இந்த டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்துச்சு, அதாவது 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்துச்சு. பட் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் எவர்கிரீன். இந்த டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லாம் இருக்குது. ஓகே, இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் என்ன ஸ்கோப் இருக்குது, இந்த டிபார்ட்மெண்ட் படித்தா என்ன மாதிரியான லைனுக்கு போகலாம் அப்படிங்கிறது மோஸ்ட்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். யாரை கேட்டாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா ஐடி ஃபீல்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா நீங்கள் கண்டிப்பாக ஐடி ஃபீல்டுக்கு உங்களால் போக முடியும். இதோட ஜாப் ப்ரொஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெப் டெவலப்பர் ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெப் டெவலப்பர் ஆகலாம். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபைலுக்கு நம்மளால் போக முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லைனுக்கு நம்மளால் போக முடியும். அடுத்து யூஐ இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லைனுக்கு போக முடியும். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா பேசிக்காக ஐடி ஃபீல்டில் கண்டிப்பாக உங்களால் போக முடியும். ஐடி ஃபீல்டோட சேலரி என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியும். ஐடி ஃபீல்டு பர்மனெண்ட் கிடையாது, பட் இருக்கிற வரையும் நம்ம எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ நம்மளால் சம்பாரிச்சிக்கலாம். சேலரி எல்லாமே உங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க. பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு மீடியம் சேலரியில் ஆரம்பித்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக உங்களுக்கு சேலரி அதிகமாக கொடுப்பாங்க. சீக்கிரமாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆக உங்களுக்கு சீக்கிரமாக இன்க்ரிமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, இதோட ப்ரொஃபைல்ஸ்லாம் நம்ம சொல்லியாச்சு. எந்த மாதிரியான கம்பெனிஸில் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இது ஃபேமஸான கம்பெனி, ஐடி கம்பெனிஸ்லாம் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளாக டிசிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டாடா கன்சல்டிங் சர்வீஸ், அதில் ஒர்க் பண்ணலாம். இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணலாம், விப்ரோவில் ஒர்க் பண்ணலாம், ஹச்சிஎல்ல ஒர்க் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அக்செஞ்சர்லாம் பெங்களூரில் ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா அமேசானில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். கூகுளில் ஒர்க் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஒர்க் பண்ணலாம். அடுத்து காக்னிசன்ட் அப்படிங்கிற ஒரு இதில் ஒர்க் பண்ணலாம். அடுத்து மைக்ரோசாஃப்ட், இந்த டாப் கம்பெனிஸ்லாம் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். இதை தாண்டி நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது. எல்லா ஐடி கம்பெனிஸுமே நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். இன்றைக்கி சென்னை பேஸில் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு சென்னையில் ஒரு 90% ஐடி கம்பெனிஸ் தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கோயம்புத்தூர் சரௌண்டிங் எடுத்துட்டிங்கன்னா அங்கேயுமே ஐடி கம்பெனிஸ் தான் இருக்கும். ஃப்யூச்சரில் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சிட்டிஸ்லேயுமே ஐடி ஃபீல்டு கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஃப்யூச்சரில் எல்லா சிட்டிஸ்லையுமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே ஐடி கம்பெனிஸ் வந்துடும். ஐடி கம்பெனிஸ் இருக்காத ஏரியாவே கிடையாது, இருக்காத சிட்டிஸே இருக்காது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இன்னும் ஒரு 10 இயர்ஸில் கண்டிப்பாக அந்த ஐடி டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். எல்லா சிட்டிஸ்க்குமே ஐடி ஃபீல்டு வந்துடும்.
ஸோ நீங்கள் இப்போது ஐடி ஃபீல்டு படிச்சிங்க அப்படின்னா இப்போது ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல க்ரோ இருக்கும் ஐடி ஃபீல்டில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். ஏன்னா இப்போ ஐடி ஃபீல்டு சூஸ் பண்ணுறவங்க ரொம்ப எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணுறாங்க. பட் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான இடத்துல இருந்தீங்க, ஸ்டாண்டர்டான பொசிஷனில் இருந்தீங்க, ஒரு நல்ல கம்பெனி உங்களுக்கு கிடச்சிருச்சு, அவ்வளோ காம்படிஷன் மீறி ஒரு நல்ல கம்பெனிஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கலாம், நல்ல சேலரி நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸ்டார்டிங்கே 45+ நீங்கள் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நான் சொல்கிறது ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஒரு நல்ல பெரிய கம்பெனியில் நீங்கள் போய் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான கம்பெனிக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே 45+ வந்து நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஸோ ஐடி ஃபீல்டு வந்து ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டு தான். நம்ம வரக்கூடிய வீடியோவில் ஏஐனா என்ன, எம்எல்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்போம். இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடி அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் என்ன அப்படிங்கிற பற்றி மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் படிக்கும்போது ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான யூனிவர்சிட்டியில் படித்தா மட்டும்தான் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் எந்த ஒரு காம்படிஷன் இருந்தாலும் உங்களுக்கு ஹெவி காம்படிஷன் இருந்தாலும் ஒரு நல்ல இடத்துல வந்து உங்களால் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆக முடியும். ஸோ அப்படி நீங்கள் இப்போவே ஒரு ஸ்டாண்டர்டான யூனிவர்சிட்டியில் ஒரு கம்மியான ஃபீஸில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்கும். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான யூனிவர்சிட்டியில் கண்டிப்பாக உங்களால் அட்மிஷன்ஸ் பண்ண முடியும். நான் சொல்கிறது எல்லாமே வித்தவுட் டொனேஷன்ஸில் தான். ஸோ டொனேஷன்ஸே இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்குற கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக எந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வேணும்னாலும் டொனேஷன்ஸே இல்லாமல் உங்களால் பண்ண முடியும். ஸோ அப்படி யாராவது டொனேஷன்ஸே இல்லாமல் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, தமிழ்நாட்டில் உங்களால் படிக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக இப்போவே கால் பண்ணுங்கள். ஃப்ரீ கைடன்ஸ் உங்களுக்கு பண்ணுவாங்க. எங்கெங்கெல்லாம் காலேஜஸ் இருக்குது, என்ன மாதிரி அட்மிஷன்ஸ்லாம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் பண்ணுவாங்க. 24/7 தான். எந்த டைம்னாலும் நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் யாராவது படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது கோர்ஸ் தேவைப்படுது அந்த கோர்ஸோட நேம் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பரான அப்டேட்டான ஏஐ அண்ட் எம்எல்னா என்ன, ஏஐனா என்ன, டிஎஸ்னா என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டே வருவோம். ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.